வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நார்மல் செயின் ஸ்டிச் தான். அதிலே ஒரு டிசைன் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஜிக்ஸாக்ல டர்ன் பண்ணி பார்த்தீங்க. அதே மாதிரி செயின்லேயே நான் உங்கள்கிட்ட முன்னாடியே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடிக்கடி செயின் ஸ்டிச் போட்டு பாருங்கள், கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி. அதே ஒரு ட்ரைனிங் தான் இதுவுமே. இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு நீங்கள் போடுறப்ப டேர்னிங் இதில் அதிகமாக வரும். நீங்கள் டேர்ன் பண்ணுறது எப்படின்றத இதில் அதிகமாக கற்றுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் மாதிரி தான். பாருங்கள், நார்மல் செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு இந்த பாருங்கள், இப்போ நம்ம டேர்ன் பண்ண போகிறோம். இப்போ டேர்ன் பண்ண போகிறோன்னா இந்த சைடு டேர்ன் பண்ணுறோம். அப்போ நம்ம இதை இந்த சைடு இருந்து எடுக்கணும். பாருங்கள், இந்த சைடு இருந்து ஒரு சின்ன செயின் எடுத்து இந்த சைடு கொண்டு போகிறோம். அப்போ பாருங்கள், இந்த இதோட நுனியை கொஞ்சம் கட் பண்ணு. பாருங்கள், நம்ம அந்த இதை டேர்ன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து எப்படி டேர்ன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த சைடு டேர்ன் பண்ண போகிறோம். அப்போ இந்த சைடுக்கு ஆப்போசிட் சைடு எடுத்து இந்த மாதிரி டேர்ன் பண்ணணும். குட்டி செயினாக எடுங்க. இந்த பாருங்கள், இப்படி எடுத்துட்டு டேர்ன் பண்ணிவிட்டு அடுத்த லைனை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இது அடிக்கடி இந்த மாதிரி டிசைன்லாம் போட்டு நீங்கள் அடிக்கடி செயின் ஸ்டிச் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டர்ன் பண்ணுறது, அடுத்து செயின் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக வரும். இந்த டர்ன் பண்ணுறது பாருங்கள், இந்த நுனியெல்லாம் எப்படி ஷார்ப்பாக இருக்குன்னு. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா செயின் ஸ்டிச் போட்டு பழகுங்க. செயின் ஸ்டிச் போட்டு பழகுனா தான் அடுத்து எந்த டிசைனும் போடுறது உங்களுக்கு எல்லாமே செயின் ஸ்டிச்சில் தான் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிறது வரைய செயின் ஸ்டிச் தான் வரும் நம்மளுக்கு. ஆனால் அது கூர்மையாக கவனிச்சா தெரியும். ஆரியில் எது எடுத்தாலுமே செயின் ஸ்டிச் தான். நம்ம டிசைனோட நேம் வேணால் மாறுமே தவிர அதில் அப்ளை பண்ணுறது பேசிக்காக எல்லாத்துக்குமே செயின் ஸ்டிச் தான் அப்ளை பண்ணுவோம். அதோட டிசைன் மாறுறதுனால அதோட பேரும் மாறிடும். ஆனால் நம்ம போடுறது கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா டிசைனுக்கு வர்றதுமே செயின் ஸ்டிச் தான் வரும். பீடு ஒர்க்காக இருக்கட்டும், க்யூப் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே செயின் ஸ்டிச் தான் வரும். ஆனால் நம்ம அதோட சேர்ந்து வேறு டிசைன் வர்றதுனால நம்ம அந்த டிசைனோட நேம் வச்சு சொல்லுவோம். இது அதனால தான் சொல்கிறேன், நல்லா செயின் ஸ்டிச் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டிசைன் போடுறதுக்கும் கஷ்டமாக இருக்காது. எப்பயும் சொல்கிறது தான், ஒரு நாளைக்கு ஒரு 10 லைன், ஒரு 2 லைன் லாங்காக போட்டுட்டு ஒரு 2 லைன் இந்த மாதிரி டிசைன் டர்ன் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி டிசைன் மாதிரி போட்டுட்டு நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு செயின் ஸ்டிச்சும் நல்லா வந்துடும். டர்னிங் பாயிண்ட் திருப்புறது எப்படின்றதும் கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் ஆகிரும். அதனால் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு பாருங்கள். டிசைன்லாம் போட்டு நார்மலாக ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு போடாமல் இந்த மாதிரி டிசைன் போட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் போடுறதுக்கும் ஆசையாக இருக்கும். ஒரே இதாக போட்டிங்க அப்படின்னா போடுறதுக்கு ஓடாது, போடுறதுக்கும் தோணாது. ஒரே நீளமாக போட்டோம்னா டிசைன்னா சரி நம்மளும் நல்லா டிசைன் போடுறோமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்மளாலேயும் முடியும், நம்மளும் செய்கிறோம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவை அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்க ஆரி கிளாத் உங்களுக்கு எல்லாம் போடுறதுனால குழப்பம் வேண்டாம்.
நான் எதனால் அந்த கிளாத்லேயே போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் ஆரி போடுறது வந்து கீழே எப்படி போடணும் அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஆனால் நான் இது ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு புரியும். அப்போ வந்து நீங்கள் இதை யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எதனால் அப்படின்னா இது வந்து கீழே நான் ப்ராசஸ் வந்து எப்படி அப்படின்றது வந்து கீழே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் இந்த கிளாத்தில். அதுக்காக தான் இதிலேயே போடுறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.